தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள். நன்றாக எழுதிட. கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். பிப்ரவரி 2015. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு சிறப்பு சுருக்கங்கள். தமிழ்நாடு மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. ஒப்பந்த புள்ளி படிவம் 1000 ரூபாய். பிற்பகல் மணி வரை பெற்றுக்கொள்ளா பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மணி வரை பெறப்பட்டு மணிக்கு திறக்கப்படும். எந்த ஒப்பந்த புள்ளியையும் காரணம் சொல்லாமல் ஏற்கவோ நிராகரிக்கவோ உரிமை உண்டு. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. பத்திரிகை விளம்பரம் சிறப்பு சுருக்கங்கள். தேவை: மாத ஊதியம் 12,000 ரூபாய். முன் அனுபவம்: கூடுதல் ஊதியம், வைப்பு நிதி, படிப்பொடை, ஈட்டுறுதி காப்பீடு, இதர வசதிகள், சான்றிதழ்களுடன் விளம்பரம் தயார் செய்க. விபத்து அறிக்கை சிறப்பு சுருக்கங்கள். சென்றபோது தனியார் பேருந்து முன்பகுதியில் ஓட்டுநர் படுகாயம். அக்கம் பக்கத்தினர் லாரி ஓட்டுநரை தனியார் மருத்துவமனைக்கு காவல்துறையினர் விசாரணை நேரில் பார்த்ததாக அறிக்கை தயார் செய்க. பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம் சிறப்பு சுருக்கங்கள். அவதிப்படுகின்றனர், பாதிக்கப்படுகின்றனர். அப்பகுதி சுற்றுச்சூழல் உயர் அதிகாரிகள் இப்பகுதியை ஆய்வு செய்து முற்றுப்புள்ளி. இது குறித்து தினமலர் ஆசிரியருக்கு கடிதம் வரைக. 1/3 பாகம் சிறப்பு சுருக்கங்கள். சட்டப்பேரவையில் ஓர் உறுப்பினர் மானிய கோரிக்கையின் மீது பேசியதாவது: தலைவர் அவர்களை கல்வி அமைச்சர் கல்வித்துறையில் சமுதாய வளர்ச்சிக்கு, அதை போலவே இன்றைய தினம் வேறு துறைகளில் இருக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். எந்த முறையில் அப்படி செய்தால் இது குறித்து ஆவணம் செய்ய வேண்டும் என்று 2வதாக 3வதாக கொண்டிருக்கும் போது தங்களை தாங்களே தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். இராணுவ பயிற்சி செய்ய வேண்டும் என்று 3வதாக 4வதாக கைத்தொழில் பயிற்சிக்கு பேச வாய்ப்பு. தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகிறேன். 15 seconds, 10 seconds, 5 seconds. Get ready. Start. 1. தமிழ்நாடு கனிம வள நிறுவனர் நிர்வாக இயக்குனர் சென்னை அவர்களா நிறுவனத்தில் பழுதடைந்த கழிவுகளை எங்கு எப்படி உள்ளதோ அப்படியே என்ற அடிப்படையில் விற்பனை செய்வதற்கு மூடி முத்திரையிடப்பட்ட
ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. ஒப்பந்த புள்ளி படிவம் விலை 1000 ரூபாய். அதை ஜனவரி 20ஆம் நாள் பிற்பகல் 3 மணி வரை பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் 21 நாள் பிற்பகல் 3 மணி வரை பெறப்பட்டு அன்று 4 மணிக்கு திறக்கப்படும். எந்த ஒப்பந்த புள்ளியையும் காரணம் சொல்லாமல் ஏற்கவோ நிராகரிக்கவோ நிர்வாக இயக்குனருக்கு உரிமை உண்டு. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. 2. ஸ்ரீமதி சுந்தரவல்லி நினைவு பள்ளிக்கு பெண் நீச்சல் பயிற்சியாளர் தேவை. மாத ஊதியம் 12,000 ரூபாய். தகுதி முன் அனுபவம் மற்றும் திறமையின் அடிப்படையில் கூடுதல் ஊதியம் வழங்கப்படும். வைப்பு நிதி பணிக்கொடை தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீடு மற்றும் இதர வசதிகள் உண்டு. உரிய சான்றிதழ்களுடன் ஸ்ரீமதி சுந்தரவல்லி நினைவு பள்ளி நாகப்பா நகர் குரோம்பேட்டை சென்னை என்ற முகவரியில் நேரடியாக அணுகவும். விளம்பரம் தயார் செய்க. 3. தக்காளி மொத்த வியாபாரி ஒருவர் மினி லாரியில் தக்காளி மூட்டை ஏற்றிக் கொண்டு ஒசூரில் இருந்து பொள்ளாச்சி புறப்பட்டார். நேற்று காலை 7 மணி அளவில் கோவை பொள்ளாச்சி சாலையில் சென்றபோது பின்னால் வந்த தனியார் பேருந்து லாரியை முந்த முயன்றது. அப்போது சாலையில் இருந்த குழியில் பேருந்து இறங்கியதில் மினி லாரியின் பின்பக்கம் மோதியது. லாரியின் முன்பகுதியில் இருந்த தக்காளி வியாபாரி பலியானார். ஓட்டுநர் படுகாயம் அடைந்தார். பேருந்து பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர். அக்கம் பக்கத்தினர் லாரி ஓட்டுநரை மீட்டு கோவை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். விபத்தை நேரில் பார்த்ததாக அறிக்கை தயார் செய்க. 4. கொரட்டூர் பழைய அஞ்சல் அலுவலக தெருவில் வழிந்தோடும் கழிவு நீரா பேருந்து மற்றும் ரயில் நிலையம் செல்லும் மக்கள் கடும் அவதிப்படுகின்றனர். பள்ளி செல்லுகின்ற மாணவர்களும் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் அப்பகுதி சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. ஆகையால் உயர் அதிகாரிகள் இப்பகுதியை நேரில் ஆய்வு செய்து சாலையில் ஓடும் கழிவு நீர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இது குறித்து சென்னை தினமலர் ஆசிரியருக்கு கடிதம் வரைக. சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 3 பாகம் படிக்கப்படும்.
10 seconds, 5 seconds, get ready, start. சட்டப்பேரவையில் ஓர் உறுப்பினர் கல்வி மானிய கோரிக்கையின் மீது பேசியதாவது: தலைவர் அவர்களே, நாம் சுதந்திரம் அடைந்த பிறகு நமது கல்வி அமைச்சர் முன்பு இருந்ததை விட கல்வித்துறையில் அதிக ஊக்கம் காட்டி வருகிறார். கல்வித்துறையில் அதிகம் செலவழிக்கவும் ஊக்கம் காட்டி வருகிறார். சமுதாய வளர்ச்சிக்கு எப்படி உணவு இன்றியமையாததோ அதைப் போலவே சமுதாய மேன்மைக்கு கல்வி இன்றியமையாததாக இருக்கிறது. ஆகவே அரசு இரண்டு கண்களை போல் பார்க்க வேண்டிய இரண்டு செயல்கள் இருக்கின்றன. அதில் உழவு ஒன்று, மற்றொன்று கல்வி. உழவு சமுதாயத்தினர் தாய் போன்றவர்கள், ஆசிரியர்கள் தகப்பனை போன்றவர்கள். ஆகவே கல்வியை வளர்ப்பதற்கான ஆசிரியர்களுடைய நிலை மேம்பட வேண்டும். இன்றைய தினம் ஆசிரியர்களுடைய தொழில் கவர்ச்சிகரமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். வேறு துறைகளில் வேலை கிடைக்காத காரணத்தால் ஏதோ வயிற்று பிழைப்புக்காக ஆசிரியர் தொழிலாவது ஊதியம் பெறலாம் என்பதற்காகத்தான் ஆசிரியர்களாக வருகிறார்கள். அதனால் வருங்கால சமுதாயம் பெரும் நன்மையை அடைய வேண்டுமானால் அவர்களை யாரிடம் ஒப்படைக்கிறோமோ அவர்கள் அந்த தொழிலில் திறமை உள்ளவர்களாகவும் ஊக்கம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். அதற்காக அவர்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுத்து திறமையானவர்கள் ஆசிரியர்களாக வருவதற்கு அந்த தொழிலை கவர்ச்சிகரமாக அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, தனிப்பட்ட நபர்கள் நடத்தும் பள்ளிக்கூடங்களுக்கு அரசின் ஆதரவு அதிகமாக இருக்க வேண்டும். ஆதரவு எந்த முறையில் கொடுக்கலாம் என்றால், பெரிய கல்லூரிகள் கட்டுவதற்கு தனிப்பட்ட நபர்களுக்கு வருமான வரி சலுகை கொடுத்தால் நன்றாக இருக்கும். அப்படி செய்தால் அவர்கள் பல புது கல்லூரிகளை கட்டி நாட்டில் எல்லோரும் நன்கு படிக்கக்கூடிய வசதிகளை செய்வார்கள் என்று நம்புகிறேன். மூன்றாவதாக, கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு கட்டாயமாக இராணுவ பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். அணு ஆயுதங்கள் முதலியவை உலகில் உலவிக் கொண்டிருக்கும் போது நம் நாட்டில் உள்ள மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு கட்டாய இராணுவ பயிற்சி அளிப்பதன் மூலம் அவர்கள் நாட்டுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஆகவே கல்லூரி மாணவர்களுக்கு கட்டாயமாக இராணுவ பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான்காவதாக, கைத்தொழில் பயிற்சிக்கு மோட்டார் பொறியியல் கல்வி படிப்பதற்கு பள்ளி கல்வி இறுதி படிப்பு குறைந்தபட்ச தகுதியாக இருக்கிறது. சில மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை இருக்காது, ஆனால் தொழில்களில் அக்கறை இருக்கும். அவர்களுக்கு இந்த கல்வி தகுதியிலிருந்து விலக்கு அளித்து கைத்தொழில்களை பயில்வதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் பேச வாய்ப்பு
அளித்த தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகிறேன். ஸ்டாப்.